அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஎன், டிஆர்பி, டிஎன், செட், சிஎஸ்ஐஆர், கேட், கெமிஸ்ட்ரி கான்செப்ட் பார்க்குறோம். ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீன். இந்த ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீனில் கார்பன் கார்பன் பாண்டு கிளீவேஜ் ஆகும். இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். Alkene react with ozone, it form unstable initial ozonoid. இது அல்கீன் எடுத்துக்கிறோம். இது வந்து O3 ஓசோன் கூட ரியாக்ட் ஆகும். ஓசோன் வந்து ஒரு பென் ஷேப்ல இருக்கிற மாலிகுல். இது ஓசோன். இந்த ஓசோன் கூட இது அடிஷன் ரியாக்ஷன் மேல ஆகும். இந்த மைனஸ் இங்க அட்டாக் பண்ணும். பைபான் இந்த ஆக்சிஜன் அட்டாக் பண்ணும். இந்த பைபான் இந்த பிளஸ் இருக்கிற ஆக்சிஜன்ல போகும். இது அன்ஸ்டேபிள் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இந்த காம்பவுண்ட் வந்து இனிஷியல் ஓசோனாய்டுன்னு சொல்றோம். Unstable initial ozonoid or malosonide is the unstable compound. The unstable compound further fragmentation involve ஆகும். The bond shifting carbon bond cleavage ஆகும். இந்த பாண்ட் தான் ஆக்சிஜன் மேல போகும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பை பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ காம்பவுண்ட் நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் O மைனஸ் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் கார்பன் என்ற ஒரு ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். இந்த ஃப்ராக்மெண்ட் ஃபர்தரா ரீகம்பைன் ஆகும். இது போல ரீகம்பைன் ஆகிட்டு நம்மளுக்கு வெரி அன்ஸ்டேபிள் ஓசோனைடை ஃபார்ம் பண்ணும். அதோட ஸ்ட்ரக்சர் சி ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட். இது வெரி அன்ஸ்டேபிள் ஓசோனைடு. இந்த வெரி அன்ஸ்டேபிள் ஓசோனைடு ஃபர்தரா ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆர் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். அது ரிடக்ஷன் இன்வால்வ் ஆகலாம். ஆர் ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகலாம். இந்த ரிடக்ஷன் இன்வால்வ் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணால் வந்து ரிடக்டிவ் ஓசோனைசிஸ் சொல்கிறோம். ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணால் ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸ். நெக்ஸ்ட் ரிடக்டிவ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸ் பார்க்கலாம். அதாவது ஓசோனைடு ரெடியூசிங் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும். ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகிட்டு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிடக்டிவ் ஓசோனைசிஸ். நம்ம யூஸ் பண்ற ரெடியூசிங் ரியேஜென்ட்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று ஜிங்க் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது H2 ப்ளஸ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் வந்து நிக்கல், பிளாட்டினம், பெல்லடியம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். தேர்டு டைமெத்தில் சல்ஃபைடு. ஃபோர்த்து ட்ரைஃபினைல் பாஸ்பின். ஃபிஃப்த்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இது நம்ம LaHன்னு சொல்கிறோம். ஆர் சோடியம் போரோ ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ரியேஜென்ட். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸில் யூஸ் ஆகிற ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் பார்த்தோம்னா H2O, Ag2O, third H2O2 hydrogen
ferroxide, potassium permanganate, NaIO4, sodium periodate. Next, peracid. The peracid generally HCO3 H அப்படின்னு எழுதலாம். அடுத்தது phenyl ferracid PH CO3 H இது ஜென்ரலாக பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அல்கின் எடுத்துகிறோம். C MEH MEன்ற அல்கின் எடுத்துக்கிறோம். இது ஓசோன் கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஓசனைடு என்ற அன்ஸ்டேபிள் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அது டைரெக்டாக எழுதிக்கலாம். இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் எப்படி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இது ஓசனைடு. ஃபர்ஸ்ட் ரெடக்டிவ் ஓசோனைசிஸ் ரெடியூசிங் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ரெடக்டிவ் ஓசோனைசிஸில் ப்ராடக்ட் நம்ம ஜென்ரலாக இந்த பாண்ட்லாம் இவ்வளோ பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் கிடைக்கும். இது வந்து கீட்டோன், இது ஆல்டிஹைடு. ஏன்றது CME டபுள் பாண்ட் O. பின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அது C டபுள் பாண்ட் O MEHன்ற ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று ஆல்டிஹைடு, இது ஆல்டிஹைடு, இது வந்து கீட்டோன். நெக்ஸ்ட்டு A அண்ட் B ப்ராடக்ட்டு எந்த ரெடியூசிங் ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் ஃபார்ம் ஆகும்னா ஒன்று ஜிங்க் அண்டு ஆசிட் யூஸ் பண்ணால் ஃபார்ம் ஆகும். இந்த AB ப்ராடக்ட் கூட பை ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா CH3COO2 ஜிங்க் அசிட்டேட் ப்ளஸ் H2O கிடைக்கும். ரெண்டாவது H2 ப்ளஸ் கேட்டலிஸ் யூஸ் பண்ணால் A அண்ட் B கூட H2O ப்ராடக்டாக கிடைக்கும். தேர்டு டைமெத்தில் சல்ஃபைடு யூஸ் பண்ணும்போது பை ப்ராடக்ட்டு Me2S டபுள் பாண்ட் O கிடைக்கும். டைமெத்தில் சல்ஃபாக்சைடு கிடைக்கும். ஃபோர்த்து ட்ரைஃபினைல் பாஸ்பின் யூஸ் பண்ணும்போது பை ப்ராடக்டாக நமக்கு PH3PO டபுள் பாண்ட் O கிடைக்கும். ட்ரைஃபினைல் பாஸ்போனியம் ஆக்சைடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சேர்ந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட்டு ஆல்கஹால் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ஆல்டிஹைடு ஃபர்தராக ஆக்சிடேஷன் ஆகிட்டு பிரைமரி ஆல்கஹாலும் கீட்டோன் ஃபர்தராக ஆக்சிடேஷன் ஆகிட்டு செகண்டரி ஆல்கஹாலும் கிடைக்கும். அதாவது CMEHOHன்ற செகண்டரி ஆல்கஹாலும் CMEHHOHன்ற பிரைமரி ஆல்கஹாலும் கிடைக்கும். இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, அதாவது LaH சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸில் நம்மளுக்கு இந்த ஏன்ற கீட்டோனும் கிடைக்கும். அது எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணாலும் எனி ரியேஜென்ட் Me11O ஏன்ற கீட்டோனும் ஆல்டிஹைடு ஃபர்தராக ரியாக்ட் ஆகிட்டு ஆசிட் கிடைக்கும். அதாவது இந்த பார்ட்டு ஆசிட்டாக ஆக்சிடேஷன் ஆகும்.
COOH என்ற ஆசிட் கிடைக்கும். A என்ற கீட்டோன், B என்ற ஆல்டிகைடு ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகிட்டு ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசர் கிடைக்கிற ப்ராடக்ட்டு. இப்போ ப்ராடக்டை பார்த்துட்டோம். அது ரிடக்டிவ் ஓசோனைசரில் ஒன்று கீட்டோன் ஆல்டிகைடு கிடைக்கும், அல்லது ஆல்கஹால் கிடைக்கும். அது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்கும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசரில் கீட்டோன் அண்டு ஆசிட் கிடைக்கும். ஓசோனோலைசிஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒன் 2 3 4 5 இதில் ஒரு மெத்தில் சேர்த்துக்கிறேன். நம்பரை வைக்கிறது, அதாவது 1 2 3 4 5 அப்படி நம்பர் வைக்கிறோம். 4 மெத்தில் பென்டன் 1, 3 டையின். இது ஓசோனைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்க்கலாம். 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று ரிடக்டிவ் ஓசோனைசிஸ், கார்பன் பாண்டு கிளீவேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு ரிடக்டிவ் ஓசோனைசிஸில் நம்ம யூஸ் பண்ணுற ரிடியூசிங் ரியாஜென்ட் வந்து ஜிங்க் ஆசிட், H2 catalyst, dimethyl sulfide and triphenyl phosphine யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு MEME C டபுள் பாண்ட் போன்ற ஒரு கீட்டோன் கிடைக்கும். அடுத்தது இந்த 3 and 2 கார்பனில் டபுள் பாண்ட் O வரணும். இந்த மாதிரி டபுள் பாண்ட் O கிளையாக்சால் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு CH2 டபுள் பாண்ட் O கிடைக்கும். இது ஆல்டிகைடு, ஃபார்மால்டிகைடு கிடைக்கும். C டபுள் பாண்ட் O Hன்ற ஃபார்மாலிட்டி கிடைக்கும். இந்த 3 ரிடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணோம்னா ஆல்கஹால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது கீட்டோன் வந்து ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகிட்டு CMeMeHOHன்ற செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அடுத்தது இந்த ஆல்டிகைடு பிரைமரி ஆல்கஹாலாக ஃபார்ம் ஆகும். அது CH2OHன்ற ஆல்கஹால் கிளைக்கால் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்மால்டிகைடு ஆக்சிடேஷன் ஆகிடுச்சுன்னா CH3OHன்ற மெத்தில் ஆல்கஹால் ப்ராடக்டாக கிடைக்கும். அதுங்க எந்த ரிடியூசிங் ஏஜென்ட்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஆர் சோடியம் போரோ ஹைட்ரைடு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆல்கஹால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இதை நம்ம ரிடக்டிவ் ஓசோனைசிஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸ். ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸில் எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று H2O, 2 H2O2, 3 Ag2O, 4 KMnOO, 5 பெர்ராசிட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த கீட்டோன்றது அன்சேஞ்சபிளாக கிடைக்கும். MEC டபுள் பாண்ட் O கீட்டோன் அன்சேஞ்சபிளாக கிடைக்கும். ஆல்டிகைடு குரூப் இருந்துச்சுன்னா அது ஆல்டிகைடு, ஆல்டிகைடு இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து ஆசிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ COH அப்படின்ற
ஆக்சாலிக் ஆசிட் ப்ராடக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மால்டிஹைடுன்றது HCOH என்ற ஃபார்மிக் ஆசிடா ப்ராடக்ட் கிடைக்கும். அது A, B, C ரெடக்டிவ் ஓசோனைஸ்ல ஃபார்ம் ஆகும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணும்போது D என்ற ஆல்கஹாலும் E என்ற ஆல்கஹாலும் F என்ற ஆல்கஹாலும் கிடைக்கும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனைஸ்ல A என்ற கீட்டோன் அன்சேஞ்சபிளாக இருக்கும். B என்ற கிளையாக்சால் ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகிட்டு G என்ற ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு C ஃபார்மால்டிஹைடு ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகிட்டு ஃபார்மிக் ஆசிட் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓசோனைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஃப்ளோ சார்ட் இது. ரெடக்டிவ் ஓசோனைஸில் டெர்மினல் அல்கின் இருந்தால் ஃபார்மால்டிஹைடு இருந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக கிடைக்கும். அது மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணும்போது மெத்தனால் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆக்சிடேட்டிவ் ஓசோனைஸில் டெர்மினல் அல்கின் இருந்தால் ஃபார்மிக் ஆசிட் வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக கிடைக்கும். ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் தான் நம்மளுக்கு கிளையாக்சால் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்தது ஆக்சிடேட்டிவ் ஓசோனைஸில் ஆக்சாலிக் ஆசிட் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.